தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்திய போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்குகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு போட்டியில், அதாவது குறிப்பாக 2020 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களையும், அதே போல நான் முதல்வன் மற்றும் வெற்றி நீச்சல் திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் SSC, RRB வங்கி பணித்தேர்வு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதோடு துணை முதலமைச்சர் தலைமை உரையும் ஆற்றவிருக்கிறார். சென்னை வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அரசு அதிகாரிகளும் மாணவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் என்பது இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையிலும் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போல நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை இதன் மூலமாக IAS, IPS உட்பட பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று அதில் வெற்றி பெற்றக்கூடியவர்களாக இருப்பதற்கு பெரும் உதவியை நான் முதல்வர் திட்டம் செய்து கொண்டிருக்கின்றன. இதே போன்ற பல்வேறு திட்டப்பணிகளில், அதாவது போட்டித் தேர்வுகளை மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் வெற்றி நீச்சல் திட்டமும் மிக முக்கியமான ஒரு பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் என்பது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறாக 2025 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் துணை முதலமைச்சர் வழங்குகிறார். அதே போன்றுதான் நான் முதல்வன் மற்றும் வெற்றி நீச்சல் திட்டங்களில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் சான்றிதழ்களையும் துணை முதலமைச்சர் வழங்குகிறார். மிக முக்கியமாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாக தொடர்ந்து தமிழகத்திலிருந்து மத்திய அரசு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிகழ்வாக ஒருங்கிணைக்கப்பட்டு துணை முதலமைச்சர் பங்கேற்று பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தலைமை உரையும் ஆற்ற இருக்கிறார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு உயர் அதிகாரிகள், வெற்றி பெற்ற மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.